ஃபைனான்சியல் பிளானிங்கில் முக்கியத்துவம். ஓகே, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. ஒரு சில முக்கியமான பொறுப்புகள். குடும்பத்துக்காக ஒரு அழகான வீடு வாங்கணும், குழந்தைகளை நல்லபடி படிக்க வைக்கணும், நல்லபடியா திருமணம் செய்து வைக்கணும். இப்படி இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த அடிப்படையான குறிக்கோள்களை சாதிச்ச பிறகு நீங்க எப்பவுமே விரும்பின பீச் ஹவுஸை பத்தி கனவு காண தொடங்கலாம். ஆனா வருத்தம் என்னன்னா, இது வெறும் உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல மட்டும் நிறைவேறாது. கனவுகளை நிறைவேற்ற வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் உங்க கனவுகள் சிதறடிக்கப்படலாம். இது ஏன் தெரியுமா? இந்த பழமொழி கட்டிருக்கீங்களா? பிளான் செய்யாத காரணத்தினால தோல்விக்கு பிளான் செய்யறீங்க. இது உண்மை. வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்க பிளானிங்கும் எக்ஸிகியூஷனும் ரொம்ப அவசியம். பினான்சியல் கோல்ஸை போல இந்த மேஜர் கோல்ஸை சாதிக்கிறதுக்கு பிளானிங் கண்டிப்பா தேவை. இந்த அடிப்படையான குறிக்கோள்கள், அதாவது ஹவுஸ் ரெனோவேஷன், விடுமுறை நாட்களுக்கு, எமர்ஜென்சில பணம், ஒரு பினான்சியல் பிளான் இருக்கிற காரணத்தினால சுலபமா சாதனை அடைய முடியுது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், இது ரொம்பவே சுலபமானது. ஃபைனான்சியல் பிளான்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள்களை படிப்படியா சாதிக்க ஒரு செயல் திட்டம். ஃபைனான்சியல் பிளான் எதுக்கு தேவை? பல காரணங்களுக்காக. பொதுவாக பெற்றோர்களின் தேவை அதிகமாகுது, குழந்தைகளின் கனவு நனவாக அதிக பணம் தேவை. காரணம் என்ன தெரியுமா? இன்ஃப்ளேஷன். காலப்போக்கில் இதை சாதிக்க செலவு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு காரணம் ப்ரொஃபஷனல் என்வைரன்மெண்ட். இது ரொம்ப காம்படிட்டிவ். அதிக வருமானம் இருந்தாலும் வேலை நிரந்தரமா இருக்கும்னு உறுதி கிடையாது. அப்படின்னா எதிர்பாராத நிலைமையில சமயத்துல பணம் சுலபமா கிடைக்கணும். புதிய மெடிக்கல் அட்வான்சஸ் மூலமா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஜனங்க நீண்ட காலம் வாழறாங்க. ரொம்ப நல்லது. ஆனா செலவுக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு ஃபைனான்சியல் பிளான் மூலம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வருமானத்தை நிச்சயப்படுத்திக்கலாம். கடைசியா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்கள் எப்போதும் அதிகமாயிட்டு இருக்கிற நிலையில ஒரு திடமான பிளான் மூலமா சிக்கல்களை நீக்கி ஒரு முறையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றிக்க முடியும். இத புரிஞ்சுக்க இவ்வளவு குழப்பமா? இப்படி கற்பனை செய்யுங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு மகா திருமணம். எவ்வளவு பணம் ஒதுக்கி வைக்கணும்னு முடிவெடுக்க முயற்சி செய்றீங்க. நீங்க உடனே பிளான் பண்ணாத காரணத்தினால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தகுதி. ஆனாலும் நீங்க யோசிக்கிறீங்க, திருமணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுங்கிற ஆசை. அதனால உங்க செலவை கட்டுப்படுத்துறீங்க. திருமண நாள் நெருங்குற சமயத்துல உணர்றீங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது இல்ல. மண்டபத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கீங்க, நகைகள், துணிமணி எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா சாப்பாடு, பூக்கடைக்காரர், பத்திரிகை, இந்த நேரத்துல உங்க மக காலேஜ் செமிஸ்டர் ஃபீ கொடுக்க வேண்டி வருது. திருமணத்துக்காக வாங்கும் செலவுகள் இருக்கிற இந்த கவலைகளால திடீர்னு உங்க மனைவிக்கு உடம்பு கட்டு போயிடுறது. உங்க சேமிப்பு கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த கூடுதல் செலவை உங்களால அஃபோர்ட் செய்ய முடியாது. தக்க நேரத்துல ஒரு முறையான ஃபைனான்சியல் பிளான் உங்களை இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்தி இருக்கலாம். உங்க சேவிங்ஸை தகுந்த முறையில இன்வெஸ்ட் செய்யறதுனால முக்கியமான நிகழ்ச்சிகளுக்காக முன்னேற்பாடு செய்ய முடியும். அப்புறம் வாழ்க்கையில எதிர்பாராத சோதனைகளுக்காக முன்னேற்பாடுகள் தயாராக இருக்க. ஒரு விஷயம், கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு பிளானிங் ரொம்பவே அவசியம். சிறந்த பிளானிங்க்கு கீழ்கண்ட விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் நம்ம தேவைகளையும் குறிக்கோள்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க அறிவுரைகளை கொடுப்பாரு. இன்வெஸ்டருடைய தனிப்பட்ட ரிஸ்க்குகளை அசஸ் பண்ணி அவங்க குறிக்கோள்களை அடைய ஒரு அரிய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு அசெட் அலோகேஷன் பிளான். இது உங்க சேவிங்ஸை சேனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸா மாற்றும். சேவிங்ஸ் குறிக்கோள்களை சப்போர்ட் அல்லது ஃபண்ட் செய்ய. எக்ஸிகியூஷன் மற்றும் அவ்வப்போது மேற்பார்வை செய்வது. இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால தேவையான விவரங்களை கொடுத்து அவங்க குறிக்கோள்களை நிறைவேற்ற வைப்பதுதான் இந்த பிளானிங்கோட முக்கியமான நோக்கம். டைம் ஹொரைசன், டாக்ஸஸ், இன்ஃப்ளேஷன், ரிஸ்க் போன்றதை கருதி ஒரு நல்ல பிளான் மூலம் உங்களால உங்க பொறுப்புகளை நல்லபடியா ஏத்துக்க முடியும் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற முடியும். அதனால தேவையான பீச் ஹவுஸை பத்தி கனவு காணுங்க. ஆனா அதுக்கான பிளானிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். இன்னும் பாருங்க, பல இன்வெஸ்டிங் கான்செப்டை நீங்க கத்துக்க நாங்க உதவி செய்யறோம். உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு editor@templeton.com தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.